ஸ்ரீமதி vlog சபா எல்லாருக்கும் ஹாப்பி உகாதி. ஸோ எங்கள் வீட்டில் காலையில் உகாதிக்கு வந்துட்டு எந்திரிச்சதும் விளக்கேற்றியாச்சு. அண்ட் சாமிக்கு பிரசாதம் பார்த்தீங்கன்னா உகாதி பச்சடி ரெடி பண்ணோம். அந்த புளித்தண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்காய், ஃப்ரோசன் மாங்காய் இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு ஜாகரி, உப்பு, கொஞ்சம் பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டாச்சு. ஒன்லி ஒன் திங் மிஸ்ஸிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீம் ஃப்ளவர்ஸ், அது என்னது வேப்பலை பூ இருக்கும் இல்லையா, அதுதான் இல்லை. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு இந்தியன் ஸ்டோர்லலாம் ஃப்ரோசன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃப்ரோசன் பேக்கெட்ஸில் வச்சுருப்பாங்க. பட் அவ்வளவும் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஆனால் கேள்விப்பட்டேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இனி வாங்கி வைக்கணும். அதோட ரெசிபிஸ் ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்சதுன்னா வாங்கி வைக்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய பேக்கெட் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த தடவை வாங்கலை. பட் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதில் என்னெல்லாம் ரெசிபிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அது வாங்கலாம். ஸோ இன்றைக்கி உகாதி ஆக்சுவலாக நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. இனி மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு உளுத்தம் பருப்பு வந்துட்டு ஊற வச்சுருக்கிறேன்னா, ஸோ அதில் ஏதாச்சும் வடை மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அண்ட் அதோடய ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ரைஸ் அதுவும் பண்ணிக்கலாம். ஒரு அப்புறம் வந்து ஒரு பாயாசம் கூட. அதுதான் இன்னையோட உகாதி லஞ்ச். இனி அடுத்த நம்மளோட தமிழ் வருட பிறப்பு வருது இல்லையா, ஸோ அதுக்கும் நம்ம எதாவது ரெடி பண்ணணும். இன்றைக்கும் சாம்பார் பண்ணிவிட்டு அன்றைக்கும் நான் சாம்பார் பண்ணேன்னா அப்புறம் என்ன வந்துட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டு எல்லாரும் 3 பேர் வந்துட்டு நீ வெளியவே உட்காந்துக்கோ, சாம்பாரோடய உட்காந்துக்கோ அப்படிம்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு நான் இட்லி தோசை பேட்டர் எப்படி வந்துட்டு என்ன கன்சிஸ்டன்சியில் என்னென்ன பொருட்களில் எப்படி அதை ஃபர்மெண்ட் பண்ண வைக்கிறேன் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனல்லேயே இதுக்கு முன்னாடி கூட நான் வந்து ஒரு தடவை ஒரு இட்லி தோசை பேட்டர் போட்டிருந்தேன். நல்ல வியூஸுங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ், இந்நாள் வரைக்கும் வந்துட்டு அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய பேர் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கிறோம், சூப்பராக இட்லி வந்துட்டு நல்ல குண்டு வருது அப்படின்னீங்க. ஸோ இப்போ இந்த தடவை நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, உங்களுக்கு வந்துட்டு வேறு கஷ்டமான பொருட்களோ இல்லை ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க்கோ எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் இதை வந்துட்டு லைக், ஷேர் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாருக்காச்சும் இட்லி தோசை மாவு அரைக்க தெரியாது, இங்கே யூஎஸில் அப்ராட் கண்ட்ரீஸில் வந்துட்டு அதை எப்படி ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கப்பு இட்லி ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் கடையில் வந்து எந்த கடையில் க்ராசரி ஸ்டோருக்கு போனாலும் இட்லி ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ அதில் வந்து நான் இப்போ இந்த பிங்க் கலர் கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கப்பில் கரெக்டாக மேலே தட்டுற வரைக்கும் 4 கப்பு இட்லி ரைஸ், அதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன். இது ஒரு பவுலில். இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா அதே கப்பில் ஃபுல்லாக கப்பு தட்டுற வரைக்கும் ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிக்கோங்க. உளுத்தம் பருப்பு தனியாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இட்லி ரைஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் அப்புறம் வந்துட்டு வெந்தயமும் போட்டு வச்சுருக்கிறது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அரிசி அப்புறம் உளுந்தை வந்துட்டு ஊற வைக்கிற ப்ராசஸ் தான் இது. நிறைய பேர் போன இட்லி தோசை பேட்டர் வீடியோலேயே கேட்டிருந்தீங்க, அதாச்சும் எப்போ இந்த தோசை மாவு அரைக்கணும்னு கேட்டிருக்கீங்க. அதாச்சும் நைட் அரைக்கணுமா இல்லாட்டா காலையில் அரைக்கணுமான்னு. ஸோ 1-2 தடவை நீங்கள் அரைக்கிறப்பவே உங்களுக்கு கரெக்டாக உங்களோட இட்லி தோசை பேட்டர் வந்துட்டு எப்போ ஃபர்மெண்ட் ஆகுதுன்னு தெரியும். ஒரு சில பேருக்கு காலையில் ஆகும், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு நல்ல ஃபர்மெண்ட் ஆகும்பாங்க. ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைக்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். பட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன், நேற்று நைட்டு மறந்து போயிட்டேன். அதனால் காலையில் தான் நான் இப்போ ஊற வச்சுட்ருக்கிறேன். ஸோ நம்ம முதல்ல மென்ஷன் பண்ண மாதிரி அந்த இட்லி அரிசி அப்புறம் வெந்தயம் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு லிட்டு போட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உளுத்தம் பருப்பு இருக்குது இல்லையா, இதில் தான் ஒரு டிப் இருக்குது. இதை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி அந்த 6-7 மணி வரைக்கும் நல்லாவே ஊறட்டும். ஸோ இது வந்து உங்கள் தோசை மாவை வந்துட்டு நல்ல புஸ்ஸுன்னு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இட்லி கூட நல்ல பந்து மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு மெயின் டிப்பு, உங்களுக்கு இட்லி மாவு வந்துட்டு நல்லா வரணும்னு. அதனால் நம்ம இப்போ 6-7 மணி நேரத்துக்கு அப்புறம் இது ஊறினதுக்கப்புறம் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு தடவை கூட நான் மென்ஷன் பண்ணுறேன், நம்ம வேறு எந்த பொருளும் எடுக்கலை. ஒரு இட்லி தோசை பேட்டர் வந்துட்டு அரைக்கிறதுக்கு வெறும் இட்லி அரிசி அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் அண்ட் உளுத்தம் பருப்பு, இவ்வளவு தான். ஸோ உகாதி இன்னைக்கு நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் வந்திருக்குது. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா டாசியர்லேருந்து தான். நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம். டாசியர் வந்துட்டு நமக்கு எவ்வளோ க்ளோஸ், நம்ம சேனலில் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம எவ்வளோ வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்வீட்டான கிஃப்ட் கூட நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷல் பாக்ஸ். இந்த 3 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அவங்க லான்ச் பண்ண ப்ராடக்ட். இது வந்துட்டு டாசியர் ஆக்சுவலி எனக்கு பர்சனலைஸ்டாக கிஃப்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னதுன்னு பார்த்துடலாம் இல்லையா. ஸோ டாசியர் பற்றி சொல்லணும்னா பெஸ்ட் பிராண்ட் டு பை பர்ஃப்யூம்ஸ். ஸோ வால்மார்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்துட்டு அமேசான்லேயே இருக்கட்டும், இல்லை டாசியர் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஆஃப் டாசியரோட பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. லைக் மென், விமன், யூனிசெக்ஸ், என்னென்ன ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு வேணுமா, இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணாதது எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் எல்லா வெரைட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு டாசியரோட வெப்சைட்டில் இருக்குது.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டில் ஃப்ரண்ட் ஐல்லே வந்துட்டு டாசியரோட பர்ஃப்யூம்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு புரியும் இல்லையா, ஸோ அவங்களோட பிராண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆகுதுங்கிறது. ஸோ இவங்களோட ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நமக்கு அனுப்புற 4 ப்ராடக்ட்டுமே இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்ஃப்யூம்ஸ் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரூம் ஏர் டிஃப்யூசர்ஸ், அது கூட வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அவங்க வெப்சைட் பார்க்குறப்பவே உங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிய வரும், என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃப்ராக்ரன்சஸ் இருக்குதுங்கிறது. ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண 3 டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்சஸ். ஸோ அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி ஓக் மாஸ், இன்னொன்று வந்துட்டு மஸ்கி கேக், அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து கிரீன் வெர்பேனா. பட் நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்களே பர்சனலைஸ் கிஃப்ட், இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பார்த்தீங்கன்னா ஃபியரி லெதர் அண்ட் ருபார்ப். வாவ்! ஸோ இதுதான் நமக்கு கிஃப்ட் பண்ணுது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ருபாப், நட்மெக், மெலன், அப்புறம் வந்துட்டு வீகன் பிளாக் லெதர் அண்ட் வெட்டிவேர் இருக்குது. ஸோ இதுதான், இது வந்து ஆக்சுவலாக யூனிசெக்ஸ் கூட, ஜெண்டர்லெஸ் கலெக்ஷன், மென்னும் யூஸ் பண்ணிக்கலாம், விமனும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு பர்சனலைஸ்டாக அனுப்பின கிஃப்ட்டு. ஸோ இதுவும் கிரீன் லீவ்ஸ், பெப்பர்மெண்ட், சாண்டல்வுட், கிரே ஆம்பர், ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் இன்க்ரீடியன்ட் மட்டும் கிடையாது, நிறைய சேர்க்குறாங்க. அதனால தான் அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு மஸ்கி கேக், இது ஒன்று. ஒன் ஃப்ரூட்டி ஓக் மாஸ். ஓகேவா? ஸோ நம்ம முதல்ல இப்போ இதில் வந்து நமக்கு வந்து கிஃப்ட், பர்சனலைஸ் கிஃப்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எங்கே இருக்குது? இதோ இது. இல்லையே, கிரீன் வெப்பேனா இல்லை, இதுதான் ருபாப் தான் நமக்கு அனுப்புனாங்க. எவ்வளோ கோல்டு இருக்குது, ஆனாலுமே நல்லா இருக்குது மனம் பார்க்கறதுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி ஓக் மாஸ். இது நல்ல ஸ்ட்ராங்குங்க, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு இது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் வெர்பேனா. இதுவும் ஒரு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 2 கையிலையும் மாற்றி மாற்றி அடிப்போம். இதுவும் கொஞ்சம் லைட் தான், பட் நல்லா இருக்குது. நல்ல ஒரு பீச் சைடில் பீச் ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மஸ்கி கேக். ஸோ இது வந்துட்டு செடார்வுட், கேக்வுட் அதெல்லாம் சேர்ந்தது, நல்லா இருக்கு. வாவ், நல்லா இருக்கு. இதுவுமே ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. பட் எனக்கு இருக்கிறதுலே அவுட் ஆஃப் ஆல் 4 வந்துட்டு எனக்கு ருபாபோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா ப்ளீஸ் டூ செக் மை லிங்க். ப்ராடக்டோட லிங்க் இருக்கும், அதுக்கப்புறம் வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் அக்கேஷன்ஸ் வரப்போ, அக்கேஷன்ஸ் எதுக்கு வரணும் இல்லையா, சும்மாவே நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் டாசியர் மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். நான் எப்போதுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு உளுந்து தான் அரைப்பேன். ஸோ நான் கிரைண்டரில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து தான் போட்டிருக்கிறேன். சரியா? இதில் ஒரே ஒரு டிப்பு என்ன ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தோசை மாவு அரைக்கிறப்போ, உளுந்து அரைகிறப்போவோ இல்லாட்டா அரிசி அரைகிறப்போவோ சரி, ஒரு கப்பு ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா பெஸ்ட் என்னென்னா ஐஸ் க்யூப்ஸ், ஹாட் வாட்டர் வச்சோ இல்லாட்டா வார்ம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியோ கிரைண்டரில் ஊற்றவே ஊற்றாதீங்க. இது மிக்சியில் அரைக்கிறவங்களுக்கும் இதே தாங்க பெஸ்ட்டு டிப்பு. இது டெஃபினட்டாக இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கிரைண்டரோ மிக்சியோ சூடாகவும் ஆகாது, மாவும் வந்துட்டு உங்களுக்கு சில் கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும், சீக்கிரமாகவும் அரைஞ்சிரும். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுற இன்னொரு டிப். நான் வந்துட்டு ஒரு லைக் 5-6 இயர்ஸாக நான் வந்துட்டு மிக்சியில் தான் அரைச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் எங்கள் மாமனார் மாமியார் வர்றப்போ தான் இந்த கிரைண்டர் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்துட்டு பிரீத்தி ஐகானிக் வெட் கிரைண்டர். இதோட பாசிட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலாக நெகட்டிவ்ஸ்னு என்னென்னா ஃபீல் பண்ணேன், இது எல்லாத்தையும் நம்ம சேனலில் ஒரு ரிவ்யூவாக நான் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் எனக்கு உளுந்து அரைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. அண்ட் அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸுங்க, அவ்வளோதான். ஒரு 1.5 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தோசை மாவு அரைக்கிறது நான் வேலை முடிச்சிடுவேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர், அதுக்காக தான் நான் வந்துட்டு 4:1 கன்சிஸ்டன்சி எடுத்திருக்கேன். அதாச்சும் 4 கப் அரிசி 1 கப் உளுந்து, அந்த கன்சிஸ்டன்சியில். உங்கள் வீட்டில் ஆளுங்க ஜாஸ்தியாக இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை
இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்மளோட உளுந்து வந்துட்டு நல்லா அரைஞ்சிட்டு இருக்குது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கோல்டு வாட்டரில் நான் ஐஸ் க்யூப் போட்டு தான் நான் அரைக்க போகிறேன். தண்ணியாக அரைச்சிடாதீங்க. நான் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு திக்காகவே உளுந்தை வந்துட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க. உளுந்து அரைச்ச கையோடையே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஊறிட்டு இருக்கிற அரிசி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து போட்டுருங்க, அவ்வளோதான். இதையும் ரொம்ப லிக்விடாலாம் அரைச்சி எடுத்துட வேண்டாம். இன்னொரு டிப் என்னென்னா, அரிசி மாவு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலுமே போதும். இதுவுமே வந்து மாவு வந்துட்டு நல்ல ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி இங்கே அப்ராட் கண்ட்ரீஸில் ரொம்ப சாஃப்டாக அரைச்சிங்கன்னா சம்மரில் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக ஃபர்மெண்ட் ஆயிரும். பட் வின்டரில் எந்த ஒரு அப்ராட் கண்ட்ரீஸ்லேயும் ஃபர்மெண்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதோட டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் எப்படி ஃபர்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு மாவு தனியாக அரைச்சாச்சு அண்ட் அரிசி மாவும் தனியாக அரைச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் உப்பும் நல்லாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சுட்டு நல்லா அடிப்பாகம் வரைக்கும் எடுத்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். உளுத்தம் பருப்பு எந்த சைட்லேயும் மாவு வந்துட்டு எதுலேயும் ஒட்டிடக்கூடாது. ஒட்டுச்சுன்னா கீழே ஃபுல்லாக உளுத்தம் மாவாக இருக்கும், மேலே வந்துட்டு அரிசியாக இருக்கும். ஸோ கை வச்சு நல்லா அடித்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்னோட அந்த இட்லி அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா மேலே 2 பச்சை மிளகாய் காம்பு போட்டிருக்கேன்னா, ஸோ இதுவும் வந்துட்டு ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு குயிக் ப்ராசஸ் தான். பட் இங்கே யூஎஸ்லேயோ இல்லை இந்த அப்ராட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, மைக்ரோவேவ்க்குள்ளாடி நீங்கள் வந்துட்டு அரைச்ச மாவு வந்துட்டு உள்ளே வச்சுருங்க. அண்ட் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணுற மோட் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பண்ணி வச்சுருங்க. ஒரு 6 to 8 hours தாராளம் டைம் கொடுங்க. அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு பார்த்தாலோ இல்லைன்னா அந்த 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், மாவு ரொம்ப அழகாக மேலே வர எழும்பி இருக்கும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இவ்வளோ நாள் வந்துட்டு அவன்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஒரு சில டைம் வந்துட்டு அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வரும், ஒரு சில டைம் வந்துட்டு ஓவராக ஃபர்மெண்ட் ஆகும், ஒரு சில டைம் சுத்தமாகவே ஆகவே ஆகாது 2 நாளைக்கெல்லாம். பட் மைக்ரோவேவில் வச்சு ஒரு நாள் கூட எனக்கு ஃபெயிலியராக ஆனதே கிடையாது. இட்லி மாவு இப்போ புளிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த இட்லி மாவு அரைக்கிறதுலையே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இட்லி மாவு அழகாக எலும்பி இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மாவுக்குள்ளாடி கிண்டி கிண்டி விளையாடுறது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இட்லி மாவு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இனி இட்லி ஊற்றியும் காட்டணும்ல, அந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும்னு காட்டணும் இல்லையா? ஸோ அதுவும் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு டிப் இருக்குது. எப்போதுமே இட்லி மாவு அவிக்கிறதுக்கு, அதாச்சும் எஸ்பெஷலி இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜிலேருந்து மாவை எடுத்த உடனே நீங்கள் வந்துட்டு இட்லி தட்டில் ஊற்றாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ், லெட்ஸ் சே ஒரு ½ an hour வந்துட்டு மாவு வெளியே இருக்கட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் ஊற்றுனீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். நான் இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, இட்லி தட்டில் எப்போதுமே ஒன்று துணி போட்டுட்டு இட்லி அவிக்கிறது அதை மாதிரி பண்ணுவேன். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த துணியை எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு எப்போமாச்சும் சோம்பேறித்தனம் இருக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா, தட்டில் இந்த மாதிரி நல்லா நெய் தடவிட்டு இட்லி ஊற்றுவேன். இதுவுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக மாவு ஒட்டாமல் இருக்கும். இதெல்லாம் இட்லி அவிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க, அவங்களுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் தேவைப்படாது. பட் புதுசாக வந்துட்டு இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்துட்டு இட்லி நாங்கள் ஊற்றி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இட்லி இன்றைக்கி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இட்லி பாருங்கள் எவ்வளோ பந்தாக இருக்குதுன்னு. அதனால் இந்த மெஷர்மெண்ட் அப்புறம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லைன்னா புதுசாக வந்துட்டு குக்கிங் பழகணும், எனக்கு இட்லி எப்படி அவிக்கணும்னு தெரியாதுன்னு இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் இருக்கும். உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லாட்டா உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் ரொம்பவே சர்ப்ரைஸ்டாக வாங்க இட்லி இவ்வளோ சாஃப்டாக வருமானு. அண்ட் இதுக்கு காம்பினேஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிலக்கடலை சட்னி தான் அரைச்சிருக்கிறேன். இதுவுமே ரொம்ப சிம்பிள். தேங்காய், கொஞ்சமாக நிலக்கடலை, கொஞ்சமாக புளி, அப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகா, உப்பு, அவ்வளோதான். இதை வந்துட்டு மிக்சியில் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை. அண்ட் இந்த இட்லியோடையே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக எள்ளு பொடியோ கூட வச்சுருக்கிறேன். சாம்பார்லாம் வச்சு நல்லா தான் இருக்கும். பட் அன்றைக்கி காலையில் சாம்பார் வைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ இவ்வளோ தான் பிரேக்ஃபாஸ்ட். இட்லியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு சட்னியும் நல்ல காரசாரமான ஒரு சட்னி. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் வந்துட்டு இந்த இட்லி பேட்டர் ரெசிபி ட்ரை பண்ணுறீங்களோ மறக்காமல் எனக்கு வந்துட்டு காமெண்ட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் வீடியோ. நம்ம போன வீடியோ ஏதாச்சும் இட்லி பேட்டர் ரெசிபி வந்துட்டு எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதே மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த வீடியோவும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இதை வந்துட்டு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ண. until then it's Manju signing off. Take care, bye, stay safe.